சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள். சார் வணக்கம் சார். டெல்லியையே உலுக்கிய அந்த லிக்கர் எக்ஸைஸ் ஸ்கேம் அலஜ்டு அந்த கரப்ஷன், அது தொடர்பான வழக்கு ஆட்சி மாற்றம் வரைக்கும் போனது. இந்தியா அகைன்ஸ்ட் கரப்ஷனில் தொடங்கிய அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய டெல்லி அரசியலை ஒரு முற்றுப்புள்ளி வைத்த நிலைக்கு தற்காலிகமாக வைத்ததாக பார்க்கப்பட்டது. இப்போ அதில் அங்கே இருக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றம் அத்தனை பேரையும் டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் ப்ரெஸ் மீட்லேயே கொஞ்சம் உடைந்து அழுதது. அதற்கு பிறகு இப்போ எலெக்ஷனை வைங்கன்னு சவால் விட்டதுன்னு போயிட்டுருக்கு. என்ன கிரவுண்ட்ஸில் அந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எப்படி பார்க்குறீங்க சார்? ஆமாம், இது ரொம்ப சுருக்கமாக சொல்கிறதுனா, ஆம் ஆத்மி அரசு 2020 பதவியேற்ற பிறகு 2021 அந்த மதுபான கொள்முதலில் கொள்கையில் மாற்றங்களை செய்கிறாங்க. அதில் ஊழல் நடந்திருக்கு. தனியாருக்கு வந்து அதை பெரிய அளவில் அலோவ் பண்ணுறாங்க. கரப்ஷன் நடந்திருக்கு. பல நூறு கோடி கை மாறி இருக்குது. அந்த பணத்தை வந்து கோவா அண்டு பஞ்சாப் எலெக்ஷனுக்கு அவங்க ஆம் ஆத்மி கட்சி திருப்பியிருக்காங்கன்றது தான் குற்றச்சாட்டு. ஜூலை 21 ஏற்பட்ட இந்த கொள்கை மாற்றம் குறித்து ஜூலை 22 டெல்லி தலைமைச் செயலாளர் டெல்லி துணைநிலை ஆளுநருக்கு கடிதம் எழுதுகிறார். அதன் அடிப்படையில் சிபிஐ உள்ளே வருது. சிபிஐ உள்ளே வரும்போது இடியும் உள்ளே வருது. அதில் வந்து இவங்க வந்து இடி என்ன குற்றம் சுமத்துறாங்கன்னா வந்து மணி லாண்டரிங் இதில் நடந்திருக்கு, பண பரிவர்த்தனை நடந்திருக்கு. The ED has alleged that the scam was given to the wholesale liquor business to private entities. அதாவது வந்து மதுபான முழு கொள்முதல் விற்பனை, ஹோல்சேல் விற்பனையை இப்போ தனியாருக்கு வந்து கொடுப்பதுன்னும், அதில் 12% மார்ஜின் வச்சு வைக்கிறதுனும், அதில் 6% வந்து அந்த 12ல் 6% கிக் பேக்ஸ் லஞ்சமாக வாங்கினாங்கன்றது குற்றச்சாட்டு. இந்த கம்ப்ளைண்ட் வந்து நவம்பர் 21 வந்து இடி வந்து ஃபைல் பண்ணுது. சிபிஐ உள்ளே வந்த பிறகு இடி உள்ளே வருது. ஆனால் இதில் இவங்க குற்றச்சாட்டு இது பண்ணும்போது, குற்றப்பத்திரிகையில் சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும்போது அதில் ஆதாரங்களே இல்லை. பக்கமாக இருக்குது, ஆனால் வந்து பொத்தாம்பொதுவாக இருக்குது, அதில் ஆதாரங்கள் இல்லை. இந்த கேஸில் வந்து கிட்டத்தட்ட ஆம் ஆத்மி கட்சியில் அனைத்து முக்கியஸ்தர்களும் கைது செய்யப்படுறாங்க. முதல்ல டெப்டி சீஃப் மினிஸ்டர் மணிஷ் சிசோடியா, அவர் தான் கல்வி அமைச்சர் மற்றும் எக்ஸைஸ் கலால்வரி அமைச்சராக இருந்தார், அவர் கைது செய்யப்படுறார். அதுக்கு பிறகு எலெக்ஷன் 24 அனௌன்ஸ் பண்ண பிறகு, மார்ச்சில் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு, பார்லிமெண்ட்ரி நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்படுறாரு. அவங்க ராஜ்யசபா எம்பி சஞ்சய் சிங் கைது செய்யப்படுறாரு. கிட்டத்தட்ட 5-6 பேர் கைது செய்யப்படுறாங்க. கிட்டத்தட்ட 158 நாள் என்னமோ அவர் ஜெயிலில் இருக்காரு கெஜ்ரிவால். அவர் 530 நாள் சிசோடியா வந்து 1.5 வருஷம் இருந்தார். அநியாயத்தின் உச்சகட்டம் அது. கடைசியில் வந்து இப்போ சார்ஜ் ஷீட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ண பிறகு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் மீது பதிவு செய்வதற்கு முன்பாக குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போடுவாங்க. அதாவது வழக்கிலிருந்து விடுவிப்பது. வழக்கில் பரிபூர்ண விசாரணை நடந்து தீர்ப்பு வரும்போது அவர்கள் விடுதலையானால் அதற்கு பெயர் விடுதலை, ஆனால் அந்த அக்விட்டல். ஆனால் அதற்கு முன்பாகவே, அது பூர்வாங்க ஆதாரமே கிடையாது என்று சாட்சி விசாரணைக்கு முன்பாகவே, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு சாட்சி விசாரணைக்கு முன்பாகவே இருக்கக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் என்னென்னா, இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் தங்களை வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று கோருவார்கள். சாதாரணமாக ஊழல் வழக்குகளில், இந்த மாதிரி மணி லாண்டரிங் அண்ட் ஊழல் வழக்குகளில் வந்து டிஸ்சார்ஜ் பெட்டிஷன்ஸ் அவ்வளோ சீக்கிரம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த கட்டத்தில் வந்து விடுவிக்க முடியாது, நீங்கள் வழக்கு விசாரணையில் பார்த்துக்கோங்க அப்படின்வாங்க. ஆனால் அந்த பூர்வாங்க கட்டத்திலேயே சிபிஐ சிறப்பு நீதிமன்றம், சிபிஐ ஸ்பெஷல் ஜட்ஜ் ஜிதேந்திர சிங் அவர் வந்து விடுதலை செய்கிறாருன்னா, அப்போ எந்த அளவுக்கு சிபிஐயோட குற்றப்பத்திரிகையில் ஓட்டைகள் உடசல்கள் இருந்திருக்கின்றதை நாம் புரிந்து கொள்ளலாம். அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார், எந்த விதமான ஆதாரமும் இல்லை, நீங்கள் வந்து முன்னுக்கு பின் முரணான தகவல்களை கொடுத்து இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்கீங்க, எந்த விதமான இந்த குற்றச்சாட்டுகளுக்கான எந்த விதமான ஆதாரங்களுமே கிடையாது, இது வந்து சட்டத்தை நீங்கள் நல்லா துஷ்பிரயோகம் பண்ணியிருக்கீங்க, வெறும் அப்ரூவர் ஸ்டேட்மெண்ட் மட்டும் வச்சு நீங்கள் அப்ரூவராக மாறினவனோட ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நீங்கள் குற்றச்சாட்டுகளை சுமத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வழக்கிலிருந்து விடுவிக்கிறாரு. மற்றும் இந்த மாதிரி பொய்யான இந்த குக்கப் கேஸ் பண்ணதுக்காக சம்மந்தப்பட்ட சிபிஐ அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் உத்தரவிடுகிறார். இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, சிபிஐ கேஸ்லேருந்து அவங்க விடுவிக்கப்பட்டு விட்டார்கள். விடுதலை என்பது வழக்கு விசாரணை நடந்து வருவது, வழக்கு விசாரணை சாட்சி விசாரணைக்கு முன்பே வருவதற்கு பெயர் விடுவிச்சிட்டாங்க. அது அந்த அளவு கூட பூர்வாங்க ஆதாரம் இல்லைன்றது, ட்ரையல் பண்ணக்கூடிய அளவுக்கு இதில் மெட்டீரியல் இல்லைன்னும் போது மோடி அரசு அட்டுழியத்தை செய்திருக்கிறது என்பது தெரிகிறது. இன்ட்ரெஸ்டிங்லி இப்போ என்னென்னா, சிபிஐ கேஸ் தனி, இடி கேஸ் தனி. இப்போ சிபிஐ வழக்கில் தான் அவர் விடுதலை ஆகியிருக்கார். இடி வழக்கு அப்படியே தான் இருக்குது. இப்போ அது தொடரும். அதில் இவர் என்ன பண்ண போகிறாங்க, இடி வந்து இந்த வழக்கை வச்சு அதை என்ன பண்ணுவான். ஏன்னா வந்து உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்புகள் மற்றும் சட்டத்தோட ஒரு பார்வை என்பது, ப்ரெடிகேட் அஃபென்ஸ்னு சொல்லக்கூடிய மூல வழக்கு கொலாப்ஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இடி வழக்கும் கொலாப்ஸ் ஆகிடும்.
ஆனால் அதில் இந்த மாதிரி 2 வியூ இருக்குது. அதில் சாதாரணமாக கொலாப்ஸ் ஆகிடும், சில இடங்களில் நடக்குதுன்றாங்க. இது என்ன ஆக போகுதுன்னு நமக்கு தெரியல. பட் இது ஒரு பெரிய ரிலீஃப். அரவிந்த் கெஜ்ரிவாலோட அரசியல் கரியரையே அவங்க முடிக்க பார்த்தாங்க, முடித்தாங்க ஒரு 2 வருஷம். இன்றைக்கி அவருக்கு ஒரு ரீலைஃப் வந்திருக்குது. இது தொடருமா என்னன்றது நமக்கு தெரியல. பட் இது இந்தியா பூரா வந்து அமலாக்கத்துறை வழக்குகளை எதிர்கொண்டு இருக்கக்கூடிய குற்றம் சுமத்தப்பட்டவர்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்குது. பழிவாங்கும் நடவடிக்கையில் சிபிஐ, இடி 2மே பெரிய அளவில் ஈடுபடுறாங்க என்பதை இந்த நீதிமன்ற தீர்ப்பு தெளிவாக நமக்கு உணர்த்தி இருக்கிறது. கண்டிப்பாக மத்திய அரசு அப்பீலுக்கு போகும். நேற்றுக்கே போயிட்டாங்க, அடுத்த 2 மணி நேரங்களுக்குள்ள ஹைகோர்ட்டு போயிட்டாங்க. அது எப்படி வந்து 500 சொச்சம் பக்கத்தை வந்து ஸ்டடி பண்ணிட்டு தான் அப்பீலுக்கு போயிருக்கணும். ஏன் இவ்வளோ அவசரமாக போனாங்கன்னு தெரியல. ஹைகோர்ட்டில் ஸ்டே கேட்பாங்க இந்த ஆர்டருக்கு இமீடியட்டாக. பட் கோர்ட்ஸ் எப்படி இதை பார்க்குதுன்றதை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ இன்றையிலிருந்து 9 நாட்கள் ஹோலிக்கு விடுமுறை போயிடுறாங்க. அவங்க முன்கூட்டியே பதிவு பண்ணதோட அப்பீல் கேட்டிருக்கிறதோட இருக்கிறதுங்கிறதாக ஒரு பிரேக் போயிருக்கு. எஸ். ஸோ அதனால் இது அவ்வளோ சீக்கிரமாக இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஸ்டே கொடுக்க மாட்டாங்க. பட் ஆல்வேஸ் கோர்ட்ஸ் ஆர் அன்பிரடிக்டபிள் ஹார்ஸ். அங்கே என்ன நடக்கும்ன்றது நமக்கு தெரியல. இப்போ இதில் சார் ஒரு இது வரைக்கும் இல்லாத ஒரு விஷயத்தை அவங்க செஞ்சுருந்தாங்க. ஜட்ஜ் இந்த விசாரணைகள் போயிட்டு இருக்கும்போது கேட்டார், அந்த கருப்பு மணி ப்ரொசீட்ஸ் ஆஃப் க்ரைம் எங்கே இருக்குது அப்படின்னா, அதைத்தான் அவங்க எலெக்ஷனில் செலவு பண்ணிட்டாங்களே, நாங்கள் எப்படி கணக்கு காட்டுறதுன்னு ஒரு வினோதமான விஷயத்த சொன்னாங்க. செலவு பண்ணதை நீங்கள் ப்ரொசீட்ஸ் ஆஃப் க்ரைமை காட்டாமல் எப்படி நீங்கள் பேச முடியும் அப்படின்னும் போது, பார்ட்டியவே நாங்கள் ஒரு அக்யூஸாக சேர்க்க போகிறோம் அப்படின்னாங்க, ஆம் ஆத்மி பார்ட்டியவே. அதை செஞ்சுருந்தா அது இந்தியாவிலே தி ஃபஸ்ட்டாக இருந்திருக்கும். ஒரு கட்சியை நீங்கள் குற்றவாளியாக இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டத்தில் இப்படி கொண்டு வர வாய்ப்பு இருக்கா? நம்ம எப்படி பார்த்துருக்கோம்? அது இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டத்தில் எது வேணால் நடக்கும். ஏன்னா விளக்கம் வியாகியானம் தானே. ஒரு ஜட்ஜு ஒரு விளக்கம் வியாகியானம் கொடுப்பார், இன்னொரு ஜட்ஜு இன்னொரு வியாகியானம் கொடுப்பார். அதை நம்ம குறைய சொல்ல முடியும். இப்போ ஜஸ்டிஸ் சூரியகாந்த், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, என்ன பண்ணுறாரு அவர்? பல விஷயங்கள் அவருடைய ஓரல் அப்சர்வேஷன்ஸை பார்த்தீங்கன்னா, அதற்கு முன்பு கொடுத்த உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை அவர் எள்ளி நகையாடுகிறார். அவர் என்ன சொல்கிறாரு, அன்றைக்கி அது கொடுத்தாங்க, இன்றைக்கி அது பொருந்துமான்றது பார்க்கணுன்றார். இப்போ உதாரணத்துக்கு நோட்டான்ற ஆப்ஷன் இருக்கணுமா இல்லையான்ற கேள்வி வருது. நோட்டான்ற ஆப்ஷன் எடுக்கணும்னு அரசியல் கட்சிகளில் சிலர் விரும்புகிறாங்க. ஏன்னா இந்த ப்ராசஸுக்குள்ளே மக்களை எப்படியோ கொண்டு வந்து திணிக்கணும்னு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நோட்டாவை கொண்டு வந்ததால் கேண்டிடேட்ஸோட தரம் உயர்ந்துதான்னு பார்த்தீங்கன்னா உயரல. அப்போ நோட்டா எதுக்கு இருக்கணும் அப்படின்ற ஒரு வாதத்தை ஓரல் அப்சர்வேஷனாக ஜஸ்டிஸ் சூரியகாந்த் சொல்கிறார். அதே போல் லேபர் அமைப்புகளை நீங்கள் வச்சு தான் பல நிறுவனங்களை மூடிட்டாங்க அந்த கருத்து. ஜஸ்டிஸ் சூரியகாந்த் இந்திய தலைமை நீதிபதி நோட்டாவால் வேட்பாளர்களோட தரம் உயர்ந்ததா எந்த விதமான அறிகுறியுமே இல்லைன்றார். அப்புறம் என்ன சொல்கிறாரு, வாக்கு போடுவதை ஓட்டிங்கை கட்டாயமாக்க வேண்டும், ஆனால் அதை வந்து கம்பல்ஷனில் பண்ணக்கூடாது, வேறு மாதிரி பண்ணணுன்றார். இது எல்லாம் ஆபத்தான கருத்துக்கள். அதாவது ஓட்டு போடாமல் இருக்க உரிமை அடிப்படை உரிமை, ஓட்டு போடுற உரிமை அடிப்படை உரிமைனா ஓட்டு போடாமல் இருக்கிறது அடிப்படை உரிமை. ஃபண்டமெண்டல் ரைட்டில் வைக்காமல் ரைட் டு நாட் ஓட் அல்லது என்னுடைய விருப்பமின்மையை நான் போடாமல் வெளிப்படுத்துகிறேன் அப்படின்ட்டு ஃபண்டமெண்டல் ரைட்டில் வைக்காமல் ஸ்டாச்சுவேட்டரி ரைட்டில் வச்சதில் அந்த ஒரு இது இருக்குன்னு அதை நான் புரிஞ்சுக்குவேன். கரெக்ட். அதாவது இப்போ வந்து வாக்குரிமை வந்து அடிப்படை உரிமை கிடையாது, ஆனால் வந்து உரிமை, உன்னுடைய உரிமை. நீ வாக்குரிமையை கட்டாயமாக்குறது மூலமாக வரக்கூடிய ஆபத்து என்னென்னா, இந்த ப்ராசஸ்லேருந்து விலகி இருக்கக்கூடிய உரிமையும் ஒருத்தனுக்கு இருக்குது. இந்திய குடிமகன் ஒருவனுக்கோ அல்லது ஒருத்திக்கோ வாக்கு உரிமை என்பது சட்டத்தால் உறுதிப்படுத்தப்பட்ட உரிமை. அது அடிப்படை உரிமையாக இல்லாவிட்டாலும். ஆனால் ஓட்டு போடாமல் இருக்க உரிமையும் ஒரு மனிதனுடைய உரிமைகளில் இந்தியாவில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த ப்ராசஸில் கலந்துக்காமல் ஒதுங்கி இருப்பதற்கான உரிமையும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ப்ரொராகேட்டிவ் அவனோட, அதாவது ஓட்டு போடுறதுக்கு எனக்கு உரிமை இருக்குன்னா இந்த ப்ராசஸில் கலந்துக்காமல் ஓட்டு போடாமல் இருக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. அதை நான் வந்து பூத்துக்கு போய் நோட்டாவை பொத்தானை அனுப்பி ரிஜெக்ட் நன் ஆஃப் த அபவ், அந்த பொத்தானோட அர்த்தம் நோட்டான்றது நன் ஆஃப் த அபவ், எவனும் இதில் தகுதியானவன் இல்லை, அதனால் அத்தனை பேரும் நான் நிராகரிக்கிறேன்னு பூத்துக்கு போய் பொத்தானை அமுத்தி செய்கிறோம். நான் என்ன சொல்கிறேன், என்னோடய அறிவு கேட்டின வரையும் சொல்கிறேன், இந்த ப்ராசஸ்லேருந்து விலகி இருப்பதற்கும் ஒரு இந்திய குடிமகனுக்கு உரிமை இருக்குது. அவன் அதை வந்து பூத்துக்கு போய் தான் நோட்டாவை அமுக்கணும்னு அவசியம் இல்லை, போகவே தேவையில்லை. நோட்டாவை கூட அமுக்கணுறதுக்கு நான் போக தேவையில்லை, நான் இந்த ப்ராசஸையே நிராகரிக்கிறேன். இதுக்கு 1000 காரணம் இருக்குது. இதில் வந்து ஒரு கேண்டிடேட்டுக்கு இன்னொரு கேண்டிடேட்டுக்கு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. எல்லோரும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தான். நான் விரும்புகிற ஒரு ஆதர்ஷ சமூகத்துக்கான காரியகர்த்தாக்களாக இந்த கேண்டிடேட்ஸோ அல்லது இந்த
இவர்கள் யாருமோ இந்த கட்சிகளோ இல்லை. இதில் அந்த இடம் தான் இடியோ அல்லது சிபிஐயோ பொலிட்டிக்கல் பாசஸ்னுடைய கம்பல்ஷனால் ஒர்க் பண்ணுறதால அது சிக்கல் இருக்கா? இப்போ நம்ம ஐபேக் ரைட்ஸும் 2020 அவங்க சொன்னாங்க 2021 மூவ் பண்ணச்சு பிளாக் மணி வந்ததுன்னு. நீங்கள் அதை கொண்டு போய் 26 எலெக்ஷனுக்கு முன்னாடி வேகம் எடுப்பது என்பதற்கு பதிலாக லா டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸாக 5 வருஷம் கிராஜுவலாக பண்ணிட்டு இருந்தால் சிக்கல் இல்லாமல் போயிருக்குமோ அப்படிங்கிற இடம் வருது இல்லையா? எப்படி சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. எலெக்ஷன் நெருக்கத்தில் வழக்கை தூசி தட்டி எடுப்பதற்கு பதிலாக இந்த 5 ஆண்டுகளும் லா டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ் நீங்கள் ரெகுலர் ட்ரையல்லையோ இல்லை ப்ராசிக்யூஷன்லையோ கொண்டு போயிருந்து கோர்ட்டே அரெஸ்ட் பண்ணுன்னு சொன்னால் அது வேற இல்லை. அதுதான் சொல்கிறேன். அது நீங்கள் வந்து சட்டத்தை நிலைநாட்டுறது, நீதியை நிலைநாட்டுறது, தப்பு செய்தவர்களை தண்டிப்பது உன் நோக்கமாக இருந்திருந்ததுன்னா இதெல்லாம் நடக்கும். அது எதுவுமே உன் நோக்கம் கிடையாது. பொலிட்டிக்கலாக அவனை பழி வாங்கணும், அவனை எலெக்ஷனில் நிற்க விடக்கூடாது. இந்த தேர்தலுக்கு அவ்வளோதான். எலெக்ஷன் முடிஞ்சு இப்போ யாராவது கவலைப்படுறாங்களா பார்த்தியா பிஜேபியில்? பார்த்தீங்களா, நீங்கள் வந்து எலெக்ஷன் முடிஞ்ச உடனே பையில் வந்துட்டு போகிறான். அது அப்போ அந்த புத்தி இருக்குல்ல இவங்க. இப்போ நீ அஜித் பவாரை என்ன பண்ணீங்க? 70,000 கோடி கொள்ளைச்சார் இரிகேஷன் ஸ்கேம்லன்னு மோடியே பேசினார், மாவாட்டுவார்னு பேசினாங்க. அவர் வந்து இந்த கட்சியில் சேர்ந்தார், டெப்டி சிஎம், எங்கே போனாலும் டெப்டி சிஎம். அவர் கன்ஃபிஸ்கேட் பண்ண சொத்தை திரும்ப கொடுத்துட்டாங்க சார். திரும்ப கொடுத்தாங்க, கட்சியில் சேர்த்தே போனார். இப்போ சாவில் மர்மம் இருக்குன்றாங்க, முடியல பிரச்சனை. அப்போ உங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப வந்து பொலிட்டிக்கல் வெண்டேட்டாக்காக மட்டும்தான் இதை பயன்படுத்துகிறாங்க. ஆக்சுவலி இடி இஸ் அன் எக்ஸலண்ட் ஆர்கனைசேஷனுங்க. அதோட ஆரிஜின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 30 வருஷத்துக்கு முன்னால் வந்து குளோபல் டெரர் ஃபண்டிங்கை, நர்காட்டிக்ஸோட டெரர் ஃபண்டிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் கர்ப் பண்ணுறதுக்கும் தான் அதை கொண்டு வராங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி மோடி கவர்மெண்ட் அதை வெப்பனைஸ் பண்ணி எதிரிகளை பழிவாங்க உபயோகப்படுத்துறதால இன்னைக்கு இடியே கலைச்சிடுன்னு ஒரு குரல் வருது. அது அயோக்கியர்களின் குரல். ஊரை கொள்ளை அடித்தவன், மக்கள் பணத்தை, வரி பணத்தை திருடினவன் தான் வந்து ஈடியை டிஸ்மாண்டில் பண்ணுன்றான். ஏன்னா இவனுக்கு அந்தளவுக்கு அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டானுங்க. ஆக்சுவலாக இட் இஸ் தட் ஆர்கனைசேஷன் இஸ் அ மஸ்ட். உண்மையிலே வந்து டெரர் ஃபண்டிங்கை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், கரப்ஷன் ஃபண்டிங்கை, மணி லாண்டரிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இட்ஸ் அன் இன்டர்நேஷ்னல் ஆப்ளிகேஷன். அதை வந்து நீங்கள் வந்து டிஸ்மாண்டில் பண்ண முடியாது. மோடி கவர்மெண்ட் அதை வெப்பனைஸ் பண்ணி பிடிச்சவனா அப்படியே தேவர் அலவுட் டு கோ ஸ்காட் ஃப்ரீ, பிடிக்காதவனை உள்ளே போடுறதுன்னு வரும்போது இதில் பிடிக்காதவனை கன்விக்ட் பண்ணுறது, பழி வாங்குறதை தாண்டி பிடிச்சவன் நிறைய பேர் அவன் கரப்ஷனில் இருந்தும் இடி கேஸ் வந்து பீப்புள் வேர் டு பிஹைண்ட் பார்ஸ் பிகாஸ் ஆஃப் மணி லாண்டரிங். அவன்லாம் தப்பிச்சுக்கிட்டு இருக்கான் இப்போ, ஏன்னா மோடி கூட இருக்கிறதால. அப்போ தப்பு செய்யாதவனை அல்ல தப்பு செஞ்சவனை பொலிட்டிக்கலாக அவனுக்கு எதிராக இருக்கான்னு அவனை நீ வேற வேட்டையாடுற, தப்பு செஞ்சவன் பொலிட்டிக்கலாக அவன் கூட இருக்கான்னு அவனை தொடாமல் இருக்க. இது என்ன கதை இது? ஸோ இடி எஸ் அன் ஆர்கனைசேஷன் இஸ் அ மஸ்ட். இந்த வெப்பனைசேஷனை தான் நம்ம ரெசிஸ்ட் பண்ணணும். ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் இன்னமும் கூட அதிமுக காலத்தில் அமைச்சராக இருந்தவர்களுக்கு கவர்னர் சாங்ஷன் கொடுக்கலன்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. ஓபிஎஸ் எல்லாம் அதில் இருக்கிறதா இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் அந்த ஒரு பொலிட்டிக்கல் இது டெசிஷன் தான் அதிகாரிகள் மீது திணிக்கப்படுகிற இடமாக இருப்பது தான். அது அட்டானமஸ் பாடியே இல்லாமல் அந்த கண்ட்ரோல் இருக்கிறதும் ஒரு சிக்கலாக இருக்குன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கா? It's not autonomous body. It is controlled by the finance secretary. Autonomous கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதுக்கு இடி அங்கே போய்டும், சிபிஐ பிஎம்ஓக்கு. கேவலத்துலையும் கேவலம் என்னன்னா, மினிஸ்டர் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர். பட் இன்னைக்கு நடைமுறையில் அன்டிக்ளேர்டு பாஸ் வந்து அமித்ஷா. நிர்மலா சீதாராமன் தான் டிபார்ட்மெண்டல் மினிஸ்டர். பட் in all practical purposes it is working under Amithshaa's instructions. இது ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது. ஏன்னா தப்பு நடந்ததுன்னா நிர்மலா சீதாராமன் மாட்டிப்பாங்க. அமித்ஷா வந்து வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் என்ஜாயிங் பவர். அதாவது செப்பரேஷன் ஆஃப் பவருங்கிறது ஜுடிஷியரிகிட்டையோ பியூரோக்ரஸிகிட்ட கூட பிரச்சனை இல்லை, மினிஸ்ட்ரிக்குள்ளேயே நாங்கள் அதை கொடுக்க மாட்டோம். சென்ட்ரலைசேஷனுங்கிறது மினிஸ்ட்ரிக்குள்ளேயும் அதை புரிஞ்சுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஒரே ஒரு நிறைவு கேள்வி சார். நீங்கள் பல நேரங்களில் ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வேஷன் சொல்லக்கூடியது, இந்த 90ஸ்க்கு பிறகு டில் 2014 வரைக்கும் கோயலேஷன் கவர்மெண்ட்ஸாக இருந்தவரை எல்லா இண்டிபெண்ட் கான்ஸ்டியூஷனல் பாடிஸும் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டாங்க. முதுகெலும்போட ப்ராப்பராக நின்னாங்க. எந்தெந்த இடங்களில் தவறு நடந்தாலும் ரெகுலேட் பண்ணுற இடத்துல நின்னாங்கன்னு ஒரு விஷயம் சொல்வீங்க. ஒரு 303 240 குறைந்ததுக்கு ஒரு ப்ரீதிங் ஸ்பேஸ் கிடைச்சி எல்லோரும் நகர ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படின்னு இதிலிருந்து நாம் பார்க்கலாமா? அப்படி ஒரு இன்ஃபரன்ஸ் எடுக்கலாமா? எடுக்கலாம். ஏன்னா 1.0 2.0 வராத தைரியம் 240 வருதுன்னா மேபி அது ஒரு காரணம். உண்மைதான் அது. ஏன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட் நமக்கு வந்து இப்போ மோடிக்கு இது சேம் 303 அல்லது 305 அல்லது 302 அல்லது 290 இருந்ததுன்னா வந்துருமானா தட்ஸ் $1 million கொஸ்டின். சம்ஹவ் சம்வேர்
lack of single majority to a ruling party gives some sort of a maneuvering space or functioning freedom to agencies. ஒரு ஆளும் கட்சிக்கு 272ன்ற அந்த மேஜிக் மார்க் இல்லாமல் இருப்பது என்பது நம்முடைய அரசியலமைப்பு சாசனத்தால் உருவாக்கப்பட்ட எல்லா அவயவங்களுக்கும் ஒரு இன்க்ளூடிங் ஜுடிஷரி ஒரு விதமான ஒரு சுதந்திரத்தை ஒரு துணிச்சலை கொடுக்கிறது என்பது உண்மை. அதுதான் 89-2014 வந்து there's an excellent period in Indian democracy, Indian history after independence. Now அந்த ஸ்பேஸ் வந்து 10 வருஷம் காணாமல் போனது இப்போ கொஞ்சம் நமக்கு வந்து ரீகெயின் ஆக ஆரம்பிச்சிருக்கு. சிவில் சொசைட்டியும் ரெசிஸ்ட் பண்ணணும் இதை. ஆனால் இதெல்லாம் சொல்லக்கூடிய அதே நேரத்தில் திருடுறதும் நிற்கணும். மாநில கட்சிகள் எல்லாம் ஒன்றும் யோகியர்கள் கிடையாது. ஊரை கொள்ளடிக்கிற மாநில கட்சிகளை நம்ம நேரில் பார்க்குறோம். இதர் ஒயிட் வாஷ் பண்ணுறது, ஊழல் ஒரு பிரச்சனையே இல்லைன்னு ஒயிட் வாஷ் பண்ணுறது, மதவாதம் தான் சொல்லிட்டு கொள்ளடிக்கிறது, டாஸ்மாகில் கொள்ளடிக்கிறது, ஜாப் ராக்கெட்டில் கொள்ளடிக்கிறது, டிஎன்பிசியை கொலாப்ஸ் பண்ணுறது, வாட்டர் பாடிஸில் உள்ளாட்சி அமைப்புகளில் நிர்வாக குடிநீர் வழங்கல் துறையில் வந்து பார்ஷியல் பிரைவேட்டைசேஷன்னா பல இதில் துட்டை வாங்கிக்கின்னு அப்பாயின்மெண்ட் போடுறது, எதுக்கோ கிறிஸ்டல் கிளியர் எவிடன்ஸோடு கொடுத்தாலும் நாங்கள் தொடமாட்டோன்றது. அப்போ இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு அவன் பழி வாங்குறான்னா மக்கள் மத்தியில் வந்து இது எடுபடாது. நீ ஓகியமாக இருந்துட்டு சொன்னீங்கன்னா வராது. நீங்கள் கொள்ளடிப்பீங்க, எல்லா அட்டுழியத்தையும் பண்ணுவீங்க, அவன் நடவடிக்கை எடுக்கிறது, அவங்க ஒன்றும் சத்தியத்தை நிலைநாட்டுறதுக்கு உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கல. பொலிட்டிக்கலாக உங்களை காலி பண்ணி பிஜேபியோட சேர்ந்துக்கிட்டிங்கன்னா உங்களை தொடமாட்டான். ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடியே உள்ள தூக்கி வச்சா 1.5 வருஷத்தில் நீங்கள் பெயில் வாங்கிட்டு எலெக்ஷனுக்கு வந்து வேலை செஞ்சுருவீங்களோங்கிறதுக்காக தான். அவன் நோக்கம் வந்து எலெக்ஷன் அப்போ நீ உள்ளே இருக்கக்கூடாது, வெளில இருக்கக்கூடாது, வேறு ஒன்றுமே கிடையாது. எலெக்ஷன் அப்போ வெளில இருக்கக்கூடாது, எலெக்ஷன் முடிஞ்சோன்னு வந்து நீ கொள்ளடி. அதுதானே இப்போ கெஜ்ரிவால். இப்போ இனிமேல் கெஜ்ரிவாலை பற்றி பெருசாக ஒன்றும் பேச மாட்டாங்க. ஏன்னா அந்த மிஷன் கம்ப்ளீட்டடு. அப்போ பிஜேபி பழி வாங்குது, மோடி கவர்மெண்ட் பழி வாங்குது, ஆர்எஸ்எஸ் பழி வாங்குது, எல்லாம் உண்மை தான். ஆனால் பழி வாங்கப்படுபவர்கள் யோகியர்கள் கிடையாது. அவங்க ஊரை கொள்ளடிக்கிறாங்க, பொது சொத்தை திருடுறாங்கன்னும் போது திருவாளர் பொதுஜனத்தோட சாய்ஸ்ன்றது பிட்வீன் டீப் சீ அண்ட் டெவில். திருந்தவும் செய்யணும். நீங்கள் வந்து கொள்ளடிக்கக்கூடாது, சட்டத்துக்கு கட்பட்டு நடக்கணும், குறைஞ்சபட்சம் திருடுறதையாவது குறைச்சிக்கணும். நீங்கள் ரெக்லெஸ்ஸாக திருடுவீங்க, எல்லை இல்லாமல் கொள்ளடிப்பீங்க, பழி வாங்குறான்னு அப்புறம் கதறுவீங்கன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய ஆதரவை கொடுக்க மாட்டாங்க. இது ஒரு நல்ல தீர்ப்பு, சந்தேகமே இல்லை. அதே நேரத்தில் வந்து மாநில கட்சிகளும் தங்களுடைய நடவடிக்கைகள் குறித்து குறைந்தபட்சம் ஒரு மறுபரிசீலனை செய்யணும். செய்யலைன்னா வேறு ஏதாவது ரூபத்தில் மோடி அரசு மாநில கட்சிகளை அவர்கள் தவறு செய்யும் பொழுது பிஜேபி எதிராக இருந்தாங்கன்னா அப்போ மட்டும் அவர்களை வேட்டையாடும் என்பது உண்மை. ஒரே ஒரு ஒன்லைன் இது அப்போ வின் சுச்சுவேஷன். ஏன்னா பிஜேபி இதில் டிஸ்சார்ஜ் ஆனது என்பது கெஜ்ரிவாலுக்கோ ஆம் ஆத்மிக்கோ இன்றைக்கு வெற்றியாக பார்க்கப்பட்டாலும் பாஜக எலெக்ஷன் நேரத்தில் அவங்களை செயல்படாமல் விட்டு ஆட்சி பிடித்தனால் அவங்களும் வின் தானா? வின் சுச்சுவேஷன் தான். அதில் வின் சுச்சுவேஷன் தான், அதில் சந்தேகமே கிடையாது. ஃபியூச்சர் இது எப்படி அன்ஃபோல்ட் ஆகும் தெரியாது. இந்த டிஸ்சார்ஜுக்கான அக்கௌண்டபிலிட்டியோ ரெஸ்பான்சிபிலிட்டியோ அதிகாரிகள் பலிகடை ஆக்கப்படுவார்கள், அமைச்சர்கள் மேலே வரைக்கும் போக. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இடியை வச்சு ரெக்லெஸ்ஸாக வந்து நீங்கள் ஐஓ மேலே இப்போ நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கிறாரு. அதை எதிர்த்து அவங்க ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்து ஏன்னா வந்து ஃபைனாலிட்டி வரல, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் தான் ஃபைனாலிட்டி வருது அப்படின்னு சொல்லிப்போங்க. ஃபார் விச் தே மே கெட் ரிலீஃப். அது இயர்ஸ் டுகெதர் நடக்க போகுது. பட் இது என்னென்னா நிச்சயமாக இது ஒரு ரிலீஃப் தான் அப்போசிஷனுக்கு. பட் இது அவங்க எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க, எப்படி இந்த வின்னை கன்சால்டேட் பண்ண போகிறாங்கன்றதை பார்க்கணும். பட் டெஃபினெட்லி மோடி கவர்மெண்ட் இஸ் புஷ் பேக், அதில் சந்தேகமே கிடையாது. பார்ப்போம் சார். ஒரு விரிவான உரையாடல் உங்கள் நேரத்துக்கு பிறகு நன்றி சார்.